ஹலோ மக்களே, நான் உங்கள் நசீர். ஏன்பா ஒன்றிய பாஜக அரசு என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பீர்களா? அவங்க பாஜக என்பதனால ஆதரிக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகிற சட்டத்தையும் சட்ட திருத்தங்களையும் எதிர்ப்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லைங்க. இப்போ கூட பாருங்க, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்ட திருத்தம் முழுக்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கு. 2026ஆம் ஆண்டின் வெளிநாட்டு பாதுகாப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா FCRA அமெண்ட்மெண்ட் பில் தான் அது. இந்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில கடந்த புதன்கிழமை இந்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது ஆய்வுக்காக. இந்த மசோதா ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு, இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்ல போறேன். வெளிநாட்டு நிதியை தவறாக பயன்படுத்துவதை மோடி அரசு ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது, அத்தகைய சக்திகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் மிகவும் ஆக்ரோஷமாக கூறியிருந்தார். இந்த FCRA திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போதுதான் அவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார். ஆட்சியில் இருப்பது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க, தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிதி என்பது அரசுகளால் எப்போதுமே சந்தேக கண் கொண்டே பார்க்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. இந்த மசோதா எதிர்க்கப்பட மிக முக்கிய காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள நியமிக்கப்பட்ட அதிகாரம், அதாவது டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி குறித்தான அந்த ஷரத்து தான். ஒரு தொண்டு நிறுவனத்தின் அல்லது ஒரு அமைப்பின் உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது திரும்ப ஒப்படைக்கப்பட்டாலோ அல்லது காலாவதியானாலோ அந்த அமைப்பு வெளிநாட்டு நிதியை கொண்டு உருவாக்கிய சொத்துக்களையும் நிதியையும் நிர்வகிக்கவும் விற்கவும் அரசு நியமிக்கக்கூடிய அதிகாரிக்கு முழு அதிகாரத்தை இந்த சட்ட திருத்தம் வழங்குகிறது. ஏற்கனவே இருந்த பழைய சட்டத்திற்கும் இந்த புதிய சட்டத்திற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தற்போதைய சட்டத்தின் 15வது பிரிவின்படி ஒரு நிறுவனத்தின் பதிவு ரத்து செய்யப்பட்டால் அதன் வெளிநாட்டு நிதி மற்றும் சொத்துக்கள் அரசு பரிந்துரைக்கும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். அந்த அதிகாரி பொது நலன் கருதி அந்நிறுவனத்தின் செயல்பாடுகளை நிர்வகிப்பார், கவனிப்பார். ஒருவேளை அந்த நிறுவனம் மீண்டும் தனது பதிவை புதுப்பித்து கொண்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் அந்த நிறுவனத்திற்கு மீண்டும் திருப்பி அளிக்கப்படும். ஆனால் இந்த புதிய சட்ட திருத்த மசோதா என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பழைய விதியை நீக்கிட்டு அத்தியாயம் 3A சாப்டர் 3A என்கின்ற புதிய பகுதியை இந்த சட்டத்தில் இணைத்திருக்கிறது. ஒரு நிறுவனத்தின் FCRA சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டாலோ காலாவதியாகும் போதோ அதன் சொத்துக்களை பறிமுதல் செய்து நிர்வகிக்கும் முழு அதிகாரத்தையும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிக்கு வழங்குகிறது இந்த புதிய சட்டம். அதே போல இந்த புதிய சட்டத்தின்படி 16A படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த அமைப்பு மீண்டும் புதிய சான்றிதழை பெறவோ அல்லது புதுப்பிக்கவோ தவறும் பட்சத்தில் அந்த அமைப்பினுடைய வெளிநாட்டு நிதி மற்றும் சொத்துக்கள் நிரந்தரமாக அந்த அரசு அதிகாரிகளும் ஒப்படைக்கப்படுமாம். இது உள்ள மிகப்பெரிய அநீதி என்ன தெரியுமா? ஒரு சொத்து அல்லது பெரிய கட்டடம் முழுமையாக வெளிநாட்டு நிதியால் கட்டப்படாமல் ஒரு சிறு பகுதி மட்டும், உதாரணத்துக்கு ஒரு 20% தொகை மட்டும் வெளிநாட்டு ஃபண்டை யூஸ் பண்ணி அந்த பில்டிங் கட்டப்பட்டு மீது 80% உள்நாட்டு நிதியிலேயே கட்டப்பட்டு இருந்தாலும் கூட அந்த ஒட்டுமொத்த சொத்தும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று இந்த சட்ட திருத்தம் கூறுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கும் அச்சாணியாக விளங்குவது இந்த நிர்வாக கட்டிடங்கள் தான். அதையே இவ்வாறு பறிமுதல் செய்வது சரியா? மேலும் இந்த சொத்துக்களை நிரந்தரமாக மத்திய மாநில அரசுகளுக்கோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கோ மாற்றுவதற்கும் அல்லது அவற்றை விற்று அந்த பணத்தை இந்திய தொகுப்பு நிதியில் சேர்ப்பதற்கும் இந்த அதிகாரிக்கு இந்த சட்டம் அனுமதி வழங்கியிருக்கிறது, அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. சிறுபான்மையினர் நடத்தி வரக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் இருப்புக்கே இந்த சட்டம் உலை வைக்கும் என்று இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை என்ற அந்த அமைப்பு அச்சம் தெரிவித்திருக்கிறது. அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு அரசிடம் ஒப்படைக்கப்படும் ஒரு சொத்து வழிபாட்டு தலமாக இருந்தால்
அதன் நிர்வாகத்தை வேறு ஒரு நபரிடம் அரசு ஒப்படைக்கலாம். அந்த வழிபாட்டு தலத்தின் மத ரீதியான அந்த தன்மை பாதுகாக்கப்படும் என்று அந்த சட்டம் சொன்னாலும், நிர்வகிக்கும் அந்த நபர் அதே மதத்தைச் சேர்ந்தவர், அதே பிரிவரைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை என்று இந்த சட்டம் சொல்லுது. இது சிறுபான்மையினரின் புனித தன்மையையும் சுதந்திரத்தையும் நீர்த்து போகிற ஒரு செயலாகவே இது பார்க்கப்படுகிறது. சிறுபான்மையினருக்கு எதிரான இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடியதையும் நாம் இந்த நேரத்தில் யோசித்து அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நம்முடைய இந்த சட்டமன்றத்தில் கடந்த புதன்கிழமை இந்த மசோதாவுக்கு எதிராக திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் நாம் இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்லி காட்டுகிறோம். தற்போது இந்த மசோதா நாடாளுமன்றத்தினுடைய அந்த ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த குழுவின் அறிக்கை, அடுத்த கட்ட நகர்வுகள் எதுவாக இருக்கும் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக சிறுபான்மையினரை குறிவைத்து பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து சிறுபான்மையினுடைய அந்த உரிமை தட்டி பறிக்க நினைக்கிற ஒன்றிய பாஜக அரசை இதன் மூலமாக நாம் அனைவரும் சேர்ந்து வன்மையாக கண்டிக்க வேண்டும். இது குறித்த விழிப்புணர்வை இந்த நாட்டு மக்களுக்கு, நம்முடைய நியாயத்தை இந்த நாட்டின் பொதுமக்களுக்கு நாம் எடுத்து கூற முன்வர வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு, இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.